எறும்பும் வெட்டுக்கிளியும். ஒரு ஊர்ல எறும்புகளும், வெட்டுக்கிளியும் இருந்தது. வெட்டுக்கிளி என்ன பண்ணுச்சுன்னா, வெயில் காலத்துல அதுக்கு கிடைச்ச உணவ சாப்பிட்டுட்டு, நல்லா பாட்டு பாடிட்டு சுகமா இருந்தது. ஆனா எறும்புகள் வந்து கஷ்டப்பட்டு அ அ கிடைத்த உணவ சாப்பிட்டுட்டு மீதிய வந்து எடுத்துட்டு போய் மழைக்காலத்துக்காக சேமிச்சு வச்சுது. அந்த எறும்புகள பார்த்து வெட்டுக்கிளி கேலி பண்ணுச்சு. "ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க? நீங்க வந்து என்னை மாரி ஜாலியா இருந்தீங்கன்னா, நம்ம அடுத்து மழைக்காலம் வரும்போது அப்பயும் அதே மாரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா எறும்புகள் வந்து அது சொல்ற பேச்ச கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் மழைக்காலம் வந்தது. மழைக்காலம் வந்து மழை ஜோரா பெஞ்சுட்டே இருந்தது. அப்போ வந்து வெட்டுக்கிளியால வெளியில போய் எந்த உணவும் தேட முடியல. ஆனா எறும்புகள் வந்து அதோட கூட்டுல வச்சுட்டு இருந்த உணவ சாப்பிட்டுட்டு உள்ளவே இருந்தது. மழைக்கு வெளிய வராமலே இருந்தது. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது வெட்டுக்கிளிக்கு, "ஐய்யய்யோ! நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம்." அப்படின்றது உணர்ந்தது. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன்னா, நம்மளும் வந்து அ எதிர்காலத்துக்காக சேமிச்சு வச்சோம்னா, நம்மளும் பாதுகாப்பா இருக்கலாம். எந்த கஷ்டம் வரும்போதோ, அந்த சேமிப்புலேருந்து எடுத்து நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கலாம். அதுதான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிற பாடம். நன்றி.